வண்ணத்து பூச்சியாய் மாறுவதற்கு முன்பாக அது ஒரு மண்புழு. அந்த மண்புழு பசி அடிச்சுன்னா பாருங்க, இலைகளையும் புல்லையும் மண்ணையும் சாப்பிட்டு கொண்டிருந்தது. அந்த மண்புழு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தன்னை கூட்டுப்புழுவாய் மாற்றிக்கொள்ளும் பொழுது, கவனிங்க, அப்ப உடம்புல இருந்து ரெக்க முளைக்க ஆரம்பிக்குது. வயிற்றுல நகர்ந்து திரிந்திருந்த மண்புழு இப்ப கால் முளைக்க ஆரம்பிக்கிறது. இப்ப அந்த மண்புழுக்கு ஒரு ப்ரமோஷன் இருக்கிறது, அது வண்ணத்து பூச்சி. இப்ப அதை வண்ணத்து பூச்சியா மாறின உடனே இப்ப இலைய சாப்பிட விரும்பல, மண் உயர் ரகமான தேனை சாப்பிட விரும்புகிறது. நான் சொல்கிறேன், ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதிவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதான. தேவனை மேம்படுத்துவோம். இப்ப நீங்க மண்புழு, நீங்கள் வண்ணத்து பூச்சிகள். உங்க உணவை நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். நான் என்ன சாப்பிடணும், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும். அது அந்த வண்ணத்து பூச்சியை பத்தி கொஞ்சம் படிச்சு பார்த்தேன். ஒரு பூக்களிலே உட்காருமா, அந்த தேனை உறிஞ்சி பார்க்குமா, கொஞ்சம் புளிப்பா இருந்துச்சுன்னா என்ன பண்ணாதான், லைக் பண்ணாது. ஏன், கண்மலை தேனையும் கற்பாறையில் இருந்து வடியும் என்னையும் தருபவர் நீர் அல்லவோ. நான் யோசிப்பேன், ஒருவேளை எங்க அப்பா வீட்டுல அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் என் தகப்பன் போன வாரமே காமிச்ச ஐஸ்வர்ய சம்பனர், அவருக்கு பிள்ளைய பிறந்திருக்கிற. இப்ப என்னுடைய உணவு உயரகமானது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமா, நான் உணவை உண்ணும் பொழுதெல்லாம் இதுல கூட நீங்க தான் மகிமைப்பட வேண்டும். கர்த்தர் என்மைப்பராயிருக்கிறேன். அந்த கருவம், நான் ஒருபோதும் தாழ்ச்சியை அடைய மாட்டேன், பட்னியா இருக்க மாட்டேன். என் உணவு பரத்திலிருந்து நீங்க கொடுக்கிற உணவு. நன்மையான எந்த ஈவம், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகத்தின் பிதாவினிடத்திலிருந்து எனக்கு இறங்கி வருகிறது. அதுல மாற்றமே இல்லை. இங்கே சொல்லப்படுகிறது, வாசிப்போம். உபாகமம் 4:7. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே ஜாதி எது? ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறாரு. உன் மனைவி கூட உன் நெருக்கத்துல பாருங்க, ஒரு சில நேரத்துல பிரிஞ்சு போயிடுவாங்க, நண்பன் பிரிஞ்சு போயிடுவான். அதான் சொல்லுகிறாங்க, இவ்வளவு நெருக்கமாய் கொண்ட ஜாதி வேற யாரும் இல்ல, அது ரட்சிக்கப்பட்ட ஜாதி. கரங்களை தேவன் படுத்துவோம். எங்கே நெருக்கமா இருக்கிறார்? கவனிங்க, எங்கே நெருக்கமா இருக்கிறார்? மனைவி பக்கத்தில் இருக்கிறாங்க, அம்மா பக்கத்தில் இருக்கிற, பிள்ளைங்க பக்கத்தில் இருக்கிறாங்க. தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுது. எங்கே இருக்கிறார்? நான் தங்கும் ஆலயம் உனக்குள்ளே தான் இருக்கிறேன். இவ்வளவு நெருக்கமா எந்த மனைவியும் இருக்க முடியாது. மிக சமீபத்தில் நெருக்கமாய் கொண்ட ஜாதி ஒரே ஜாதி, பாவம் மன்னிக்கப்பட்ட ஜாதி. நான் தாண்டுகிறேன், எனக்குள்ளதான் இருக்கீங்க, நீங்க வேற எங்க இல்ல. இவரை நமக்குள்ள விட்டுட்டு அங்க இருக்கிறாரா ஆண்டவரு? இங்க இருக்கிறாரா? நிறைய பேர் பாருங்க, கடவுளை இன்னும் தேடிட்டு இருக்கிறாங்க. போன வருஷம் ஒரு ஊருக்கு போய் தேடிட்டு வந்தாங்க. இப்ப அந்த ஊரை விட்டுட்டு இன்னொரு ஊர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வருஷம் பூரம் தேடிட்டே இருக்கிறாங்க. கண்டுபிடிச்சிங்களா தேவன்? அவ கண்டுபிடிக்கவில்லை. நாம் கண்டுபிடித்திருக்கிறோம். யார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அவர் யாரு? இயேசு. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். ஆமா, இயேசு இல்லாம ஒரு மனுஷனுக்கு பாவ மன்னிப்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை, வாழ்வு இல்லை, குழந்தை கிடையாது, ஆசீர்வாதம் கிடையாது. அதனாலதான் சொல்றாரு, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். பாவம்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்க யாருக்கும் எந்த பாவம் செய்யல, துரோகமும் பண்ணல, யாரையும் ஏமாத்தல, அதுக்கு பேரு பாவம் இல்ல. ஆதாம் சந்ததியில பிறந்த எல்லா மனிதனும் எப்படிதான் பிறக்கிறான்? எல்லா மனுஷனுக்கும் ரட்சக தேவை, ரட்சக தேவை. பாருங்க, நான் இந்த பெரிய பெரிய தேவைகள் வரும்போது, பெரிய பிரச்சனை எல்லாம் வரும்போது, எல்லாரும் மாதிரி பாருங்க, சோகமா இருக்கிறது, அழுகிறது, வேதனையா இருக்கிறது, சாப்பிடாம இருக்கிறது, இந்த கதையே இல்லை. உலகத்தில் இருக்கிற பிரச்சனையை காட்டிலும், பிசாசை காட்டிலும், வியாதியை காட்டிலும் எனக்குள் வாழுகிற தேவன் நீர் பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமா, அந்த விசுவாசம் பாருங்க உந்தி தள்ளணும். என் வீட்டுல இருக்கிற பிரச்சனையை காட்டிலும் நீங்க பெரியவர்.
நீங்க நினைச்ச அந்த பிரச்சனையை தூசி ஆக்கிடுவீங்க. மலைகளையும் பதறாக்குகிற தேவன்,